விஜய் அண்ணா ரீசெண்டாக நடத்துகிற அவார்ட் ஃபங்க்ஷனில் செஞ்ச வெத்தலை பாயசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவைப்படுற பொருள் நான் 3 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், வெத்தலையை அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் முந்திரி ஓவர் நைட் ஊற வச்சு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் பிசினி நாளத்தையும் எடுத்துக்கலாங்க. 3 கப் பால் 1 கப் பால் வர அளவுக்கு சுண்டை வச்சு எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் தேவைப்படுற அளவுக்கு சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெத்தலை ஜூஸ் அதையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் பொருள் சேர்க்கணும். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பாதாம் முந்திரி பிஸ்தா கூட இதை சேர்த்து அரைச்சிக்கலாங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்க்கல, நீங்களும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நல்லா கலரை விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாதாம் பிஸ்னியை போடணும். நமக்கு தேவைப்படுற அளவுக்கு பாதாம் பிஸ்னியை போட்டு நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியும் சாப்பிட்லாம், இல்லாட்டி தேவைப்பட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி சில்லுன்னு சாப்பிட்லாங்க. நான் கோட்டிங்காக பாதாம் முந்திரியை கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அந்த நட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.